இப்ப தேர்ட் ஒரு கண்டிஷன் இருக்குது பாருங்க, முக்கால்வாசி பேர் நம்ம அதை தான் செய்வோம். என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னோம்னா, அந்த ரோட்ல நம்ம வந்து போயிருப்போம், இல்ல போகலாம் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா நம்ம சொல்லுவோம், அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நல்ல வேலை நான் அந்த இடத்துல போகல, இல்ல அப்படின்னு சொன்னா என் மேல அந்த கார் மோதி நான் எப்பவோ இல்லாம போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அதிகபட்ச இமேஜினேஷன் அதுல நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஒரு நடக்காத ஒரு காரியத்தை நம்ம கற்பனை பண்ணி நம்ம சொல்லுவோம். இது நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஒரு காரியம் நடந்து முடிஞ்சு போச்சு, அந்த நடந்து முடிஞ்ச காரியத்தை நம்ம ரீலிவ் பண்றோம், அதை வந்து அப்படியே மாத்தி பேசுறோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் இம்பாசிபிள் கண்டிஷன். இதுக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லலாம். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் சொல்லலாம். இப்போ ஃப்ளைட் ஒன்று கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த ஃப்ளைட்ல நல்ல வேளை நான் போகல, நான் ஆல்ரெடி அந்த ஃப்ளைட்ல புக் பண்ணலான் இருந்தேன், ஆனா நான் புக் பண்ணிருந்தேன் அப்படின்னு சொன்னா நிச்சயமா நான் வந்து அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆனப்ப நானும் இறந்து போயிருப்பேன். எப்படி இந்த ஃபர்ஸ்ட் டூ கண்டிஷன்ஸுக்கு ஃபார்மேட் ஒரே மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி இதுல எப்படி அப்படின்னு சொன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அந்த இஃப் கூட பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அடுத்த கிளாஸோட என்ன யூஸ் பண்ணோம்னா வுட் ஹாவ் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் இதனுடைய ஃபார்மேட். இஃப் ஐ ஹேட் டிராவல்ட் இன் தட் பிளேன் ஐ வுட் ஹாவ் perished with others. If I had visited my grandmother earlier, I would have talked with her better. So இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து முடிஞ்ச விஷயத்த நம்ம வந்து திரும்ப கற்பனை பண்ணி அதை வந்து ஆப்போசிட்டா நினைச்சு நம்ம பேசுறோம். தட்ஸ் வாட் இஸ் கால்ட் த தேர்ட் கண்டிஷன், இம்பாசிபிள் கண்டிஷன். ஏன்னா அதே ஆக்ஷன் வந்து அதே டைம்ல திரும்ப நடக்க போறது இல்லை, இதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. நம்ம நடக்காத ஒரு விஷயத்த, நடக்க முடியாத ஒரு விஷயத்த நம்ம திரும்ப பேசுறதுனால இட் இஸ் கால்ட் இம்பாசிபிள் கண்டிஷன். கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்க, திரும்ப கேட்டு பாருங்க, யூ டெஃபினெட்லி வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர்.